திருச்சிற்றம்பலம். திருமூலர் அருளிய திருமந்திரம் 10ஆம் திருமுறை. பாடல் 251 முதல் 260 வரை. பாடலும் விளக்கமும். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 10 அறம் செய்வான் பிரான். பாடல் 251. தாமறிவார் அண்ணல் தாழ்பணிவாரவர், தாமறிவாரன் தாங்கி நின்றாரவர், தாமறிவார் சிவ தத்துவராவர்கள், தாமறிவார்க்கு தமர்பரநாமே. அண்ணல் என விளங்கும் ஈசன் திருவடியை பணிந்து நிற்பவர் தன்னை தாமே அறிவார். தன்னை அறிந்தவர் தன்னை போல் எல்லா உயிர்களையும் கண்டு எவர்க்கும் தீங்கு செய்யாத அன்புள்ளம் கொண்டவராய் அறவழியில் தாம் நின்று வாழ்ந்திருப்பார். தம்மை அறிந்தவரே நான் அது ஆகும் சிவத்தத்துவமாகி மெய் ஞானியாவார். இவ்வாறு தன்னை தாம் அறிந்து தவம் புரியும் உத்தமருக்கு ஈசன் ஒருவனே சொந்தக்காரனாக நிற்பான். பாடல் 252. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறக்கின்னுரைத்தானே. இறைவனை போற்றி அர்ச்சிப்பதற்கு எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் வில்வம் போன்ற ஒரு பச்சிலையே போதும். யாவர்க்கும் பசுவுக்கு ஒரு வாய் அளவு பசும்புல்லை பறித்து உணவாக தருவது சிறந்த நற்செயலாகும். யாவருக்கும் தாம் உண்ணும் போது பசியென்று வருவோர்க்கு ஒரு கைப்பிடி சோறு கொடுப்பதும் தர்மமாகும். இந்த அறங்களை விடவும் அனைவரிடமும் அன்பு காட்டி இனிய நற்சொற்களை பேசுவது மேலான தர்மம் தானே. பாடல் 253. அற்று நின்றாருண்ணும் ஊனே அரணென்னும், கற்றன போதம் கமல்பவர் மானிடர், உற்று நின்றாங்கொரு கூவற்குலத்தினீர், பற்றி வந்துண்ணும் பயனறியாரே. பற்று யாவும் அற்று ஈசன் ஒருவனையே பற்றி நின்று தவம் செய்யும் சிவஞானிகளுக்கு உண்ண உணவளிப்பதே மேலான தர்மம் என்று கற்கும் நீதி நூல்கள் யாவும் கூறும். இப்படி பல நூல்கள் சொல்லும் ஞானங்களை கற்று அறிவை அறிந்ததாக கூறும் மானிடர்கள் நீர் நிறைந்த ஆற்றங்கரையினிலும் குளக்கரைகளிலும் தண்ணீர் நின்ற ஈசனையே உற்று பற்றி தவம் புரியும் சிவஞானிகளை கண்டு அழைத்து வந்து தன் இல்லத்தில் உணவு உண்ணச் செய்வதினால் அடையும் பயனை அறியார்களே. ஞானி உண்ணும் உணவினால் தன் பிறவியில் வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் ஒளிந்து போவதை உணரார்களே. பாடல் 254. அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர், தழுக்கிய நாளில் தருமமும் செய்யீர், விழித்திருந்தென் செய்வீர் வெம்மை பறந்து, இழிக்க வந்தென் செய்வீர் ஏழை நெஞ்சீரே. பிறவியில் சேர்ந்து நிற்கும் ஆணவம் கண்மம் மாயை என்ற அழுக்கினை அழிக்கும் அறிவை அறியீர். அந்த அறிவை தெளிவாக்கி அறிவிலேயே நிறைந்து நினைக்கும் தியானத்தில் நில்லீர். செல்வமும் வசதிகளும் தழுவி நின்ற நாளில் தர்மங்களை செய்ய தவறிவிட்டீர். கண்ணை விழித்திருந்து பார்த்திருந்தாலும் யமன் வரும் காலத்தில் என் செய்வீர்? நோய்கள் பரவி உடம்பு கெட்டு போய் உயிர் வெட்டு போகும் போது என்ன செய்வீர்? இதனை தடுக்கும் ஈசனை அறியாமல் நோய் கொடுமையினால் வினை வழியே செல்லும் ஏழை நெஞ்சீரே. பாடல் 255. தன்னை அறியாது தான் நல்லன் என்னாதிங், இன்மை அறியாதினையர் என்றோராது, வன்மையில் வந்திடும் கூற்றம் வரும் முன்னம், தன்மையும் நல்ல தவம் செய்யும் நீரே. தன்னை அறியாது இருப்போர் உயிரை தனக்கு தெரியாமல் கொண்டு போய்விடுவான் யமன். அவன் எப்பேற்பட்டவனாய் இருப்பினும் இப்பூமியில் நல்லவன் என்ற பேர் பெற்றவனாயிற்றே என்று எண்ணாது, இவன் இல்லாதவன் ஏழை என்றோ அறியாது, இவன் வயதில் இளையன் என்றோ ஆராயாது, விதி முடிந்தால் ஒரு நொடியில் வந்து உயிரை பறித்து சென்று விடுவான் யமன். அந்த கூற்றன் வரும் முன்பே உடலில் உயிர் இருக்கும் தன்மையை அறிந்து நல்ல தர்மங்களையும் தவத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதுவே யமனை வெல்லும் வழியாகும். பாடல் 256.
துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை, இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை, மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன், அறந்தான் அறியும் அளவறிவாரே. முற்றும் துறந்த துறவிக்கு அந்நாள் முதல் எந்த சுற்றமும் உறவும் இல்லை என்றாகிவிடும். உடலில் முதலாக நின்ற உயிர் போய் இறந்துவிட்டால் இவ்வுலக இன்பங்கள் எதுவும் இல்லை. அறநெறியில் நின்று தவம் செய்ய மறந்தால் அவர்க்கு உயிர் துணையாக நின்ற ஈசனும் வழிகாட்ட வரவே மாட்டான். இதை அறியும் அறிவை அறியாமல் அறச்செயலான தவம் செய்யும் முறையை பயிலாமல் யமனிடம் விதிப்படியே சிக்கி அழிந்து போகின்றனரே. பாடல் 257. தான் தவம் செய்வதாம் செய்தவத்தவ்வழி, மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்காள், தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர், நான் தெய்வம் என்று நமன் வருவானே. தவம் செய்வது தான் முற்பிறவியில் செய்த தவத்தின் பயனாக வெட்டுக்குறை உள்ள உயிர்களுக்கே அமையும். அத்தவ வழியை நாடாமல் பெண்ணையே தெய்வமாக மதிக்கும் மனிதர்களே, உடலில் தெய்வமாக உயிர்க்கின்ற ஈசனை உணர்ந்து அவன் அருளை அடைய தவம் செய்ய முயலுங்கள். அவனால் தான் பல்லுயிரும் படைக்கப்பட்டுள்ளது. அவன் நம் உடலில் நான் எனும் தெய்வமாக விற்றுள்ளான். அவனை அறியாது போனால் கடைசியில் நானே தெய்வம் என்று யமன் வந்து உயிரை கொண்டு போவானே. பாடல் 258. திளைக்கும் வினை கடல் தீர்வுறு தோணி, இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடின் புகழோன், விளைக்கும் தவமரம் வேற்றுணையாமே. நாம் வாழ்ந்து திளைக்கும் வாழ்வும் இப்பிறவியும் வினை பயனால் வந்தது. நடுக்கடலில் வீழ்ந்து தவிக்கும் போது கரையேற்ற வந்த தோணி போல இவ்வுலக வாழ்வில் வீழ்ந்து கரையேற முடியாமல் தவிக்கும் போது அத்துன்பத்தை நீக்கி இளைப்பாறுவதற்கு 2 வழிகள் இருக்கின்றது. தன் சந்ததிகளுக்கும் தனக்கும் பிறப்பிறப்பில்லாத புகழ் உடையவனான ஈசனை அடைவதற்கு செய்யும் தவம் தர்மம் என்ற 2ம் தான் மேலான துணையாகும். இந்த 2 வழிகளும் தனக்கும் தன் சந்ததிக்கும் துணையாகி எல்லா கேடுகளையும் நீக்கி சுபிட்சத்தை தரும். பற்றது வாய் நின்ற பற்றினை பார்மிசை, அற்றம் உரையான் அறநெறி கல்லது, உற்றுங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை, மற்றண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறே. பற்றதுவாய் இவ்வுடலில் பற்றி நின்ற பரம்பொருளை பற்றி நின்று தவம் புரிய வேண்டும். அத்தவத்தில் குற்றமில்லாது இருந்து இவ்வுலகில் எவரையும் குற்றம் சொல்லாது அறநெறிகளை கைவிடாது உற்ற நேரத்தில் ஒருவருக்கு செய்யும் தர்மமே நம் உயிருக்கு உற்ற துணையாக இருந்து காக்கும். இதுவே பரம்பொருளாக விளங்கும் அண்ணல் மோட்ச வீட்டை சேருவதற்கு வைத்த வழி என்பதை உணர்ந்து தர்மத்தையும் தவத்தையும் செய்யுங்கள். 17. அறஞ்செய்யான் திறம். பாடல் 260. எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன, ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம், வட்டி கொண்டீட்டிய மண்ணின் முகந்திடும், வட்டிப்பதகர் பயனறியாரே. எட்டி மரத்தில் இருந்த கனி பழுத்து கீழே விழுந்தாலும் அதை எடுத்து உண்பார் எவரும் இல்லை. அதுபோல் ஈசன் கொடுத்த பொருட்செல்வத்தை நல்ல அறச்செயல்கள் செய்யாமல் அதனை வட்டிக்கு கொடுத்து வட்டி மேல் வட்டி வாங்கி சேர்த்து வைக்கும் செல்வம் ஒரு நாள் அம்மண்ணில் வரும் கள்வரால் கொள்ளையடிக்கப்படும். அறவழியில் பொருளீட்டி தர்மம் செய்வதுவே செல்வத்தை அடைந்த பயனை அடைவர். அதுவல்லாது வட்டி வாங்கி சேர்க்கும் செல்வத்தை திருடரிடம் கொடுக்கும் சண்டாளர்கள் அச்செல்வத்தின் பயனை அறியாதவர்களே. அறச்செயல்கள் செய்யாதவர் செல்வம் தனக்கும் உதவாது என்பதை அறிவீரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.